Hello guys, welcome back coding Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த கான்செப்ட் பார்க்க போறோம்னா C++ல namespaceங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். Namespace என்னன்னா வந்து a namespace is a declarative region that provides a scope to the identifier inside it. அதாவது namespaceங்கிறது என்னன்னா வந்து ஒரு declarative region சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு region, ஓகேங்களா? அந்த region எதுக்காகனா அதுக்குள்ள ஐடென்டிஃபையர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் ப்ரொவைட் பண்றதுக்காக வந்து அந்த டிக்ளரேட்டிவ் ரீஜன் வந்து யூஸ் ஆகுது. இது எதுக்காகனா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கிளாஸில் வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்களோட நேம் வந்து சேமாக இருக்குது, ஓகேங்களா? அவங்கள வந்து ஒரு நேம் வச்சு கூப்பிட்டாங்கன்னா 2 பேரில் வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து மெயினாக வந்து டு ப்ரிவெண்ட் நேம் கொலிஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ப்ரோக்ராம் பார்க்க உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நேம் ஸ்பேஸோட சின்டெக்ஸ் எழுதிடலாம். நேம் ஸ்பேஸ் சொல்லிட்டு எழுதிட்டு பக்கத்தில் வந்து நேம் ஸ்பேஸ் ஐடென்டிஃபையர். அந்த நேம் சொன்னேன்ல, ரெண்டுமே சேமாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த நேமை வந்து நம்ம எதை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண்பு இருக்கும். அதாவது ஒருத்தவங்க வந்து கருப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சிகப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க வந்து டாலாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த நேம் ஸ்பேஸோட எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக அவங்க 2 பேர் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து ஷார்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். எழுதிட்டு ஓப்பன் பேராந்திசிஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இன்ட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு நேம் எழுதிடுறேன். ஸ்ட்ரிங்கில் தான் எழுதணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு இன்ட்டில் வந்து எழுதியிருக்கேன். டேட்டா டைப் எழுதிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ண பேராந்திசிஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து செமிகோலன் தரணும் அப்படிலாம் வந்து அவசியம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து இன்ட்டு தான் தரணும்னு சொல்லிட்டு இல்லை. இதுதான் வந்து டிக்ளரேட்டிவ் ரீஜன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் அண்ட் டெம்ப்ளேட் இது போல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிளாக், ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் பிளாக்குள்ளே சேமாக இருக்க வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் ஆர் டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது கிரியேட் பண்ணுறோம். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால எஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொருத்தவங்க வந்து டாலாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே போல் நேம் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து டால் இல்லை சொட்டின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நேம் ஸ்பேஸ் இது மாதிரி நான் ரெண்டுமே வந்து இன்ட்டு ஏபிசி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக இது போல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போல் பண்ணால் வந்து எரர் காட்டாது. இது போல் பண்ணும்பொழுது a namespace creates a memory in which various program element can be placed. இந்த நேம்ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை பொறுத்து வந்து அது வந்து மெமரி வந்து கிரியேட் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஒரு நேம் ஸ்பேஸில் கிரியேட் பண்ணுற டிக்ளரேட்டிவ் ரீஜன் வந்து செப்பரேட் பண்ணிடுது. அதாவது இன்னொரு நேம் ஸ்பேஸ்லையும் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்கும் வந்து இது செப்பரேட் பண்ணிடுறதுனால வந்து இது வந்து எந்த எரரும் வராது. நேம் ஸ்பேஸை வந்து 3 வேஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து directives வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து ஆக்சஸ் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் வந்து யூஸிங் டிக்ளரேஷன், நேம் ஸ்பேஸுங்கிற டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இப்போ பார்ப்போம். இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நான் வந்து கோட் பிளாக்குங்கிற ஐடி வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து iostream ஃபைலை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸில் கோட் பிளாக்குள்ளே இருக்கும். iostream ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா iostreamங்கிறது இங்கே யூஸ் பண்ணுற ஹெட்டர் ஃபைல் தானே. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ஓஸ்ட்ரீம், ஐஸ்ட்ரீம் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது கூட இருக்கும் பாருங்களேன். பாருங்கள், சி இன், சி அவுட், சி எரர், சி லாக், அப்புறமா வந்து எண்டல், இதெல்லாம் வந்து நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் எழுதுறீங்க, அந்த ஃபைலில் தான் வந்து நேம் ஸ்பேஸுங்கிற லைப்ரரி வந்து எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து சி இன், சி அவுட்லாம் இருக்குது. நீங்கள் சி இன், சி அவுட்லாம் எழுதணும் கண்டிப்பாக வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அது போல் எழுதும் போது சி இன், சி அவுட் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நேம் ஸ்பேஸ் இல்லாமல் கூட வந்து யூஸ் பண்ணலாம். நேம் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்ப்போம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போது இன்ட்டு x = 10
அப்புறமா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20 சொல்லி கொடுத்துட்டு சி அவுட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். இது மாதிரி கொடுத்துட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள் எரர் என்ன வருது, ரீடிக்ளரேஷன் ஆஃப் இன்ட் எக்ஸ். 2 தடவை வந்து இன்ட் எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து 2 தடவை வந்து ரீடிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு எரர் வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போது இந்த இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 20 சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு பிளாக்ல ஸ்பெஷல் பிளாக், அதாவது நேம் ஸ்பேஸுங்கிற பிளாக்ல வந்து தனித்தனியாக எழுத போகிறேன். நேம் ஸ்பேஸ் நேம் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நேமா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன், ஃபஸ்ட் அண்டர் ஸ்கோர் எக்ஸ். ஓகேங்களா, அதுக்குள்ளே வந்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது கொடுத்துட்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இது செகண்ட் எக்ஸா, ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு தூக்கிட்டு செகண்ட் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கு வேல்யூ வந்து 20 கொடுத்துட்டேன்னா இது ரெண்டுத்தையும் இப்போது கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும்னா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரே கிளாஸில் வந்து சேம் நேம் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து செப்பரேட்டாக கூப்பிடணும்னா அவங்கள வந்து அடையாளம் காட்டுற மாதிரி சொன்னாங்கன்னா வந்து ஈஸியாக இவங்கள தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் 10ங்கிற வேல்யூ இருக்குது, செகண்ட் எக்ஸில் வந்து 20ங்கிற வேல்யூ இருக்குது. நான் இப்போ இவங்கள மட்டும் கூப்பிடணும்னு நினச்சேன்னா வந்து ஃபஸ்ட்டு அண்டர் ஸ்கோர் எக்ஸ் கரெக்டாக இந்த நேம் வந்து இங்கே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து இவங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே தரதை விட இங்கே தரது தான் வந்து கரெக்டாக தரணும். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டான பிரிண்ட், எந்த இடத்துலேருந்து எடுத்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணுமோ அந்த இடம். நார்மலாக டிஸ்பிளே பண்ணுற இடம் இதுதான், வந்து டேட்டா வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணுற இடம். இது போல் கொடுத்தேன், இதை கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்கனால இங்கே வந்திருக்கு. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் எக்ஸுங்க இது மாதிரி தரும்பொழுது இது எது பார்க்கணும், ஃபஸ்ட் எக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். இங்கே இருக்குல்ல, ஸோ அதில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன சொல்லிட்டு 10 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 10ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா நான் இங்கே செகண்டுங்கிறது மாற்றிட்டா போதும். செகண்ட் எக்ஸ் சொல்லி மாற்றிட்டா இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து இப்போது செகண்டோட வேல்யூ தானே பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக மாற்றிடலாம். இது நார்மலாக வந்து பிரிண்ட் ஆகிற இடம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். பட் இங்கே கொடுக்குறது தான் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் வந்து எந்த டேட்டாவிலேருந்து எந்த டேட்டாவை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குற இடம். இது வந்து நீங்கள் நார்மலாக டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ் ஈக்குவல் 20ங்கிற வேல்யூ வந்து வந்துச்சு. ஓகேங்களா, புரியுதுல்ல? இப்படி தான் வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸை வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். நேம் ஸ்பேஸுங்கிறது இங்கெல்லாம் கொடுக்குறீங்களா, இது எப்போவுமே வந்து குளோபலில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே போல் நேம் ஸ்பேஸுங்கிறது நெஸ்டட் நேம் ஸ்பேஸாக கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இன்னொரு நேம் ஸ்பேஸ் சொல்லிட்டு வேறு நேம் ஸ்பேஸை கூட வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் நேம் ஸ்பேஸில் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்லாம் இல்லை, அதாவது ப்ரைவேட் பப்ளிக் சொல்லி சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்டில் வந்து இல்லை. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தட் டைரக்டிவ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நேம் ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. டைரக்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஸ்கோப் ரெசல்யூஷனை யூஸ் பண்ணாமல் டைரக்டிவ்ஸ் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது யூஸிங் நேம் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்து நான் எதனோட வேல்யூ வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன்னா செகண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸோட இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு அண்டர் ஸ்கோர் எக்ஸ் இது போல் கொடுத்துட்டா போதும். இது போல் கொடுத்துட்டேன்னா இந்த நேரத்தில் வந்து போன தடவை வந்து இது மாதிரி நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணேன்.
இது போல் கொடுக்கும்பொழுது டேரெக்டாக வந்து எதை பாயிண்ட் பண்ணிருக்கோம்னா இதை தான் வந்து பாயிண்ட் பண்ணிருக்கோம், அதாவது இந்த பிளாக்கை தான் பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நான் இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கொடுத்தாலே இப்போ வந்து இதனோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்னா எக்ஸுங்கிறது எது, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை தான் வந்து பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அதோட வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுது. செகண்ட் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண நினச்சா இங்கே செகண்ட் எக்ஸ் சொல்லிட்டு எழுதுனா போதும். ஓகே, ஒரே சமயத்தில் வந்து நான் ரெண்டுத்தோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ செகண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்னென்னு பண்ணணும், யூசிங் நேம் ஸ்பேஸ் ஃபஸ்ட் எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்படியே லைனை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே மாற்றிட்டு மறுபடியும் பில்ட் அண்ட் ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன வருது, ரெஃபரன்ஸ் டு எக்ஸ் இஸ் ஆம்பிகுவஸ் சொல்லிட்டு வருது. அதாவது ப்ரோக்ராம் வந்து இதுவே கன்ஃபியூஸ் ஆகுது. எதனால்னா வந்து இந்த எக்ஸ் எடுக்கும்பொழுது இந்த எக்ஸோட வேல்யூ 10 இருக்குது. பட் இப்போது நேமை வந்து செகண்ட்க்கு மாற்றிட்டாலும் வந்து இந்த எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் எக்ஸை குறிக்குதா இல்லை செகண்ட் எக்ஸ் இந்த வேல்யூ குறிக்குதா இல்லை இந்த வேல்யூ குறிக்குதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஆம்பிகுவஸ் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பைலருக்கு வந்து தெளிவுபடுத்தணும். இந்த எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ சொல்லுது, இந்த எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ சொல்லுதுன்னு சொல்லி நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணணும். அதை வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ணணும்னா இதுதானே ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ண போகிறீங்க. இது மாதிரி எழுதிட்டிங்களா? ஸோ இது போல் வந்து நான் இன்ட்டு மெயின்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது இதை தான் மீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பிளாக் தனி பிளாக்காகவே வந்து இது கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வெளியே வந்து இந்த லைனை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்கும்போது x = 10 சொல்லிட்டு வந்துச்சு. அப்புறமா x = 20 சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து எப்படி வந்து ட்ரீட் ஆகுதுன்னா வந்து நீங்கள் இதை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்க. செப்பரேட் பண்ணதுனால வந்து இந்த வேல்யூவை பார்க்கும்போது இந்த வேல்யூங்கிறது செகண்ட் தெளிவாக தெரியுது, செகண்டோட வேல்யூ தான் சொல்லிட்டு. ஸோ இது டேரெக்டாக வந்து செகண்ட் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. இந்த வேல்யூ பார்க்கும்போது இது தெளிவாக தெரியுது, இதுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ தான் இவங்க வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. பட் நான் வந்து தெரியாமல் வந்து இந்த பெராந்தசிஸை வந்து இது போல் மாற்றி கொடுத்தோன்னா இப்போவும் வந்து எரர் தான் வரும். எதனால் எரர் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ரீசனே காட்டுது. ஏன்னா இது மாதிரி நீங்கள் தரும்பொழுது இது வந்து ஒரு இந்த மெயினில் வந்து இது ஒரு குளோபல் டிக்ளரேஷன் மாதிரி. குளோபல் டிக்ளரேஷன்னா என்னன்னு சொல்லி தெரியும்ல, குளோபல் வேரியபிள்னா என்னன்னு சொல்லி தெரியும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரந்தசிஸ் வந்து மேலே கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அது கீழே வந்து நார்மலாக கொடுத்துருப்பீங்க. பட் இது பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் எக்ஸுங்கிறது இதோட ஆக்சஸ் வந்து இதுலேயும் இருக்க மாதிரி மீனிங் குளோபலாக தந்திருக்க மாதிரி தானே இங்கே மீனிங் ஆகுது. ஸோ குளோபலாக தந்திருக்கிறதுனால வந்து இவங்க வந்து குளோபல் ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை செகண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த நேரத்தில் வந்து இந்த ஆம்பிகுவிட்டின்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. ஸோ நீங்கள் இந்த பெராந்தசிஸ் இது மாதிரி கூட வந்து இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது மாதிரி கொடுத்தா வந்து எப்படி வந்து அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் மெத்தட். இது என்னது, யூசிங் directives. தேர்ட் மெத்தட் வந்து யூசிங் டிக்ளரேஷன் நேம் ஸ்பேஸுங்கிற டிக்ளரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து தேர்ட் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். தேர்ட் மெத்தட் டிக்ளரேஷனில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது தராமலே யூசிங் ஃபஸ்ட்டு எக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. இதோட வேல்யூனா இங்கே வந்து எக்ஸுங்கிறது இங்கே கொடுத்துறீங்க. இது போல் கொடுத்தீங்கன்னா இது எது மாதிரி ட்ரீட் ஆகும்னா ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது இதுவா, அதில் எக்ஸோட வேல்யூவை இப்போது இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே மீனிங் கொடுக்குது. ஸோ இங்கே நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா x = 10 சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த செகண்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதை எடுத்து அப்படியே இங்கே யூசிங் செகண்ட் எக்ஸ் சொல்லி இப்போ இந்த செகண்ட் எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணால் செகண்ட் எக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இப்போ பில் பண்ணிங்கன்னா இப்போ செகண்ட் எக்ஸ் 20ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். இதுவும் வந்து நீங்கள் ரெண்டு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இது மாதிரி பெராந்தசிஸ் கொடுத்துட்டு இது போல் கொடுத்துருங்க. இது போல் பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்தா ரெண்டு வேல்யூ x = 10 x = 20ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்கள் இந்த பெராந்தசிஸை வந்து இந்த இடத்துல இல்லாமல் தலைகீழாக மாற்றி கொடுத்தீங்கன்னா
யூஸிங் டைரக்டிவ்ஸில் வந்து எப்படி எரர் காட்டிச்சோ அந்த போல் எரர் வந்து இதுலேயும் காட்டும். இப்படி தான் வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிறத 3 மெத்தடாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லை, நேம் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடுங்கிறது இங்கே எடுத்துட்டு இப்போ நான் இது பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, இங்கே சி அவுட்டுங்கிறது இருக்குல்ல, இது வந்து எரர் சொல்லிட்டு வரும். சி அவுட் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப். சி அவுட்டுங்கிறது ஸ்கோப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே போல் எண்டல் வாஸ் நாட் டிக்ளேர் இன் த ஸ்கோப் சொல்லிட்டு காட்டுது. இங்கே இந்த சி அவுட்டு, எண்டல், சிஎன், சிஇன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து நான் காட்டினேன் இல்லை, இது இப்போ சிஇன், சி அவுட், சிஆர் இதெல்லாம் வந்து நேம் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே நேம் ஸ்பேஸுங்கிறது இங்கே தராதப்போ, யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது தராதப்போ இங்கே வந்து எரர் சொல்லிட்டு வருது. நேம் ஸ்பேஸ் இல்லாமல் அது வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணலான்னா, இங்கே நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் இங்கே யூஸிங் அது எல்லாம் வந்து சிஇன், சி அவுட்டு, சிஆர், எண்டல் இதெல்லாம் வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, அதாவது ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்டிடின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே போல் தான், ஓகேங்களா. இந்த எஸ்டிடிங்கு இப்போது இங்கே இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற நேம்குள்ளே இருக்கிறதுனால வந்து அதை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிஇன், சி அவுட்டு, எண்டல் இதெல்லாம் வந்து எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன், எஸ்டிடிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிடின்னு சொல்லி எழுதிட்டு அதில் வந்து சி அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா, சி அவுட் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்தேன்னா இங்கே எண்டலும் வந்து டிஃபைன் பண்ணும்ல, அதே போல் காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துறேன். சி அவுட்க்கு பதிலாக எண்டல், இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தா இப்போ பாருங்கள் நார்மலாக வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகுதோ அதே போல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து இங்கே எஸ்டிடின் அந்த இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் கூட வந்து இங்கே வந்து நேம் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து யூஸிங் எஸ்டிடின்னு சொல்லி கொடுத்துட்டு சிஇன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. யூஸ் பண்ணிட்டு இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின் அட்வான்டேஜ் எதுக்காக வந்துன்னா வந்து நேம் கொல்யூஷன். இது போல் வந்து 2 நேம் சேமாக இருக்குன்னா அதில் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் ஏதாவது டவுட் இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் இங்கிலீஷ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.